வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB PCSA ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 20 கொஸ்டின் இருக்கும். இது நம்ம பார்க்க போறது 17வது செட். ஆல்ரெடி 17 செட்டோட பிடிஎஃப்மே உங்களுக்கு எதுல கொடுத்துருப்போம்னா டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருப்போம். நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? டெலிகிராம்ல இருக்கிறத நீங்க வீடியோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பாருங்க. டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் இந்த 17வது டெஸ்ட் சீரிஸோட கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல், கொஞ்சம் ஹையா இருக்கும். யாரெல்லாம் 18க்கு மேல போட்டீங்க, 18க்கு மேல போட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் செம்ம போடுறீங்க. ஓகேவா? ஆனா டைமை தாண்டி கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறேன், 50 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சொல்றீங்க. 20 கொஸ்டின் தான் சால்வ் பண்றீங்க. ½ அன் குள்ள கொண்டு வாங்க. 20 நிமிஷத்துக்கு 20 கொஸ்டின் தான். ஓகேவா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. நான் போடுற மாதிரி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு 20 கொஸ்டின், அவ்வளவுதான். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். நீங்க 50 நிமிஷம் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு எடுத்துக்காதீங்க. ½ அன் குள்ள டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போவோம். ஓகேவா? A முதல் N வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ABC இப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா A வந்து 14ன்னு சொல்றான், B 13ன்னு சொல்றான், C 12ன்னு சொல்றான். இப்படியே ரிவர்ஸ்ல வருது. ஓகேவா? அடுத்து ஆங்கில எழுத்து பூஜ்ஜியத்தில் குறிக்கப்படுகிறது. அதாவது ஆங்கில எழுத்து O என்பது பூஜ்ஜியத்தில் குறிக்கப்படுகிறது. ஓவோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. P முதல் Z வரையிலான எழுத்து P ல இருந்து Z வர PQRST என்னன்னு சொல்றானா -1 -2 -11 வர போறான். நம்மளுக்கு இந்த சக்சஸோட ஆங்கில வார்த்தை என்னன்னு கேக்குறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சக்சஸ் எழுதிக்குவோம். SUCCESS. இந்த லெட்டருக்கு மட்டும் தான் தேவை. இப்ப நம்ம மேல எழுதுவோமா? நம்மளுக்கு A ல இருந்து N வரை என்னென்ன லெட்டர் இருக்குன்னு பாரு. C இருக்கு, E இருக்கு. A முதல் N-க்குள்ள இருக்கிற நம்பர் இது மட்டும் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதுவோமா? ABCDE. CE மட்டும்தான் இருக்கு அந்த N-க்குள்ள இருக்கிறது. அப்ப Aன்றது 14, Bன்றது 13, Cன்றது 12, Dன்றது 11, Eன்றது 10. அப்ப C யோட நம்பர் என்ன? 12ன்னு போடுறாங்களா? அப்ப C யோட நம்பர் 12. ஓகேவா? E யோட நம்பர் 10. முடிஞ்சு. அடுத்து அவன் என்ன சொல்றான்? ஓன்றது 0, ஓவே இல்ல, விட்டுரு. அடுத்து அவன் என்ன சொல்றான்? P முதல் Z வரை -1 முதல் -11. அப்படியே எழுதி பார்க்கலாம். PQRSTU. இங்க என்ன தேவை அது அந்த லைன் மட்டும் பாரு. S இருக்கு, U இருக்கு, SS இருக்கு. அவ்வளவுதான். SU வரை நீ பார்த்தா போதும். இங்க S இருக்கு, இங்க U இருக்கு. ஓகேவா? P முதல் Z வரை என்ன சொல்றான்? -1 ல இருந்து -11 வர போறான். அப்ப Pன்றது -1, Qன்றது -2, -3, -4, -5, Uன்றது -6. அப்படியே இந்த லெட்டர் தூக்கி எழுதி பார்க்கலாம். இங்க Sன்றது என்ன? -4. S ஓட லெட்டர் -4. U ஓடது என்ன? -6. ஓகேவா? அடுத்து மறுபடியும் S ஓடது -4, இங்க Sன்றது -4. அவ்வளவுதான். கூட்டி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்ப பிளஸ்ல இதெல்லாம் கூட்டு பார்க்கலாம். பிளஸ்ல இங்கெல்லாம் இருக்கா? பிளஸ்ல இருக்கிறத மட்டும் கூட்டு. 12 12 24, 24 ஒரு 10 34. 12 12 24, 24 10 34. அடுத்து மைனஸ்ல இருக்கிறத கூட்டு பார்க்கலாம். 3 4 இருக்கு. 3 4 12, -12. -12 ஒரு -6, -18. 34ல 18 போச்சுன்னா எவ்வளவு? 16 அப்படின்னு இருக்கும். 16 ஆன்சர் ஆகும். 16 எங்க இருக்கு? ஆப்ஷன் A ல இருக்கு. ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகமா போட்டுடலாம் ஈஸியா. ஓகேவா? சரி, ரெண்டாவது கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு நபர் ஒரு இயந்திரத்தை 2450 என்ற விலைக்கு வாங்கினார். வாங்கின விலை என்ன? 2450. அதனை 10% லாபத்தையும் விற்கிறார். 10% லாபம் வச்சுக்கிறார். அப்ப இதுல 10% லாபம் எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 245 தான் லாபம். அப்ப 245 வச்சு வித்தா எவ்வளவு வரும்? 5 0 5 வித்தா 5 5 4 9 2 4 6 2. அப்ப லாபம் வச்சு வித்தா எவ்வளவு வித்திருப்பாரு? 2295 வித்திருப்பாரு. ஓகேவா? 10% லாபம் வச்சு வித்தா அந்த எந்திரத்தின் விற்பனை விலை என்ன? இது வாங்கியதுல 10% லாபம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்ப 245 லாபம் வச்சு கூட்டு, அவ்வளவுதான் ஆன்சர். இதான் விற்பனை விலை. லாபம் வச்சு கூட்டுவாங்க, சரி விற்பாங்க. ஓகேவா? வாங்கின விலை லாபம் ரெண்டு சேர்த்து வித்தா விற்பனை விலை 2695. 2695 எங்க இருக்குது? சி ஆப்ஷன்ல இருக்கு. 2695. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின். கார் ஏ ஆனது கார் பி ஐ போன்று இருமடங்கு. ஏ வந்து பி ஐ போன்று இருமடங்குன்னு சொல்றான். அடுத்து பி ஆனது கார் சி ஐ போன்று 3 மடங்கு. 3 பேர் இருக்காங்க. அப்ப ஏ பி சி. அவங்க என்ன சொல்றாங்க? வேகத்தை சொல்றாங்க. ஓகேவா? வேகத்தை தான் சொல்றாங்க. சரி,
இப்ப 3 பேர் கொடுத்துருக்கும் போது ஏபி கொடுத்துருக்கா, அடுத்து பிசி கொடுத்துருக்கானா, நீ எப்படி போகணும்னா வரிசையா வந்துடாத, ரிவர்ஸ்ல இருந்து போ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார், கார் பி ஆனது கார் சிஐ போன்று 3 மடங்கா இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப பி ஆனது சிஐ போன்று 3 மடங்கு. அப்ப சி 1 இருந்தாருன்னா பி 3 இருப்பாரு. இப்ப ஏபி போ, கார் ஏ ஆனது பிஐ போன்று 2 மடங்கு, பிஐ போன்று 2 மடங்குனா 6. இது என்ன? வேகத்தை சொல்லி இருந்துக்கிறாங்க. அடுத்து அவங்க கார் சி வந்து 60 நிமிடங்களில் அடையக்கூடிய தூரத்தை, கார் சி 60 நிமிடங்களில் அடையக்கூடிய தூரத்தை கார் பி எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? கார் சி வந்து 60 நிமிஷத்துல அடைகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 60 நிமிஷத்துல கார் சி சொல்றாங்க. ஓகேவா? டைம் எவ்வளவு நேரத்துல போவாங்க? இது ஸ்பீடோட ரேஷியோ. அவன் சொல்லி இருக்கிறது டைம். நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரேஷியோல டைம் ஈக்குவல் டு 1/s அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. டைம் ஈக்குவல் டு 1/ஸ்பீட். ஸ்பீடோட தலைகிலி தான் டைம். ஸ்பீடோட தலைகிலி தான் டைம். ஓகேவா? இப்படியே தலைகிலா மாத்து பார்க்கலாம். இந்த தலைகிலா மாத்தினா இருக்கும் 1/6, 1/3, 1/1 தலைகிலியா. இப்ப இதுக்கு ரேஷ் இந்த கீழே இருக்கிற நம்பர் எல்சிஎம் எடு. 6, 3, 1 எல்சிஎம் என்னன்னா 6 தான். அப்ப மேல ஒவ்வொரு ரேஷியோவையும் 6ஆல பெருக்கு பார்க்கலாம். இந்த 6 கேன்சல் ஆயிரும். இங்க 6ஆல் அடிச்சா 3ஆல் அடிச்சா 2, இங்க 6 × 1 6, மேல இங்க 2, இங்க 6 கேன்சல் ஆச்சுன்னா 1 இருக்கும். அப்ப ரேஷியோ 1:2:6. அவன் என்ன சொல்லிருக்கான்? இதுதான் டைமோட ரேஷியோ 1:2:6. அதாவது இந்த வேகத்தோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் தான் டைம். வேகம் வந்து அவன் கொடுத்துட்டான், டைம் கேட்கிறான். டைம் சி வந்து 60ன்னு சொல்லியிருக்கான். இங்க சி ஓட எவ்வளோ? 6. அப்ப இந்த 6x தான் இந்த 60. அப்ப x = 10. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? b யோட நேரம் என்னன்னு கேட்கிறான். அப்ப 2 × 10 20 ஒரு ஆன்சர். 2 × 10 20. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய பேர் தப்பு பண்ற கொஸ்டின் டைரக்டா போட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒண்ணுதான் 60. அப்ப x = 60. அப்படியே மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இருக்காது. என்னடா பண்றது முடிச்சுட்டே இருப்பாங்க. இது வேகம். டைம் கேட்கிறான், டைம் கொடுத்துருக்கான். டைம் ஈக்குவல் டு 1 வேகம் தான். ஓகேவா? டைம்னா என்னன்னு பார்த்தோம்னா 1/ஸ்பீடு. ஓகேவா? டைம் ஈக்குவல் டு 1/ஸ்பீடு. அப்படியே அந்த ரேஷியோ மாத்தி ஒரே ரேஷியோவா மாத்து. பின்னத்துல ரேஷியோ இருக்கவே கூடாது. அதுக்கு கீழே இருக்கிற எல்சிஎம் மாத்தி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைமுக்கு ஒரே ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைம் தான் அவன் கொடுத்துருக்கிறது. ஈக்குவல் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, 3வது क्वेश्चन ஆன்சர் சி, லாஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலா இங்க மிஸ்டேக்கா இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 4வது क्वेश्चन ஒரு குறியீடு. அடுத்து அந்த கேள்விக்குறி இடத்துல என்னன்னு கேள்வி கேட்கிறான். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? 6 2 12, 3 5 15. 6 × 2 என்ன? 12. 3 × 5 என்ன? 15. இந்த 12க்கும் 15க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3. இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்கான், இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்கான். 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன் 12, 3 5 15. 2க்கு வித்தியாசம் 3. இந்த 3ஓட ஸ்கொயர் தான் நடுவில் இருக்கிற நம்பர் 9. சேம் அதே மாதிரி பார்க்கலாம். 10 × 3 30, 8 × 4 32. 2க்கும் உள்ள வித்தியாசம் 2. இந்த 2ஓட ஸ்கொயர் தான் நடுவில் இருக்குது. அப்ப சேம் அதே மாதிரி பார்க்கலாமா? 1 × 7 7, 6 × 2 12. இந்த 2க்கும் நடுவில் உள்ள வித்தியாசம் 5. 5ஓட ஸ்கொயர் தான் நடுவில் உள்ளது. நடுவில் இருக்கிறது அப்ப என்னவா இருக்கும்? 5ஓட ஸ்கொயர் 25 இருக்கும். அப்ப ஆன்சர் 25. இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி மேல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி சைடுல இருக்கிற 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் பண்ணி அதோட ஸ்கொயர். இதுல 80% பேர் இந்த क्वेश्चन தப்பு பண்ணிருப்பீங்க. ஓகேவா? யாரும் அவ்வளவு நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் வந்திருக்காது. நிறைய பேர் கீழே கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. நீ நல்லா ட்ரை பண்ணா சரி, நீ டைரக்டா பார்த்த அப்படின்னா இப்படியான்னு தெரிஞ்சுவ. ஆனா நீ அந்த இடத்துல பேனா வச்சு ட்ரை பண்ணும் போது தான் உனக்கு தெரியும். இந்த இடத்துல மிஸ்டேக் வருது, இந்த இடத்துல நம்ம போட்டு பார்த்தோம் வரல, கூட்டி பார்த்தோம் வரல, ஸ்கொயர் பண்ணி கூட்டி பார்த்தா வரல, ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்தா வரல, டோட்டலா கூட்டி நானாலே அடிச்சு பார்த்தா வரல. அந்த மாதிரி நீ அந்த பாசிபிளா நீ ட்ரை பண்ணதான் உனக்கு தெரியும் இந்த மெத்தட்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி. நீ டைரக்டா கண்ணால மட்டும் பார்த்துட்டே இருந்த அப்படின்னா சைக்காலஜியா கத்துக்கவே முடியாது. டெய்லி ஒரு 50 क्वेश्चन 60 क्वेश्चन சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? எந்த சம்ல நம்ம மாற்றோம், இந்த மாதிரி டயக்ராம்ல மாற்றோமா, நம்பர் சீரிஸ்ல மாற்றோமா, பிளட்ல மாற்றோமா, அந்த டைப் நல்லா கத்துக்கணும். ஓகேவா? அத மாதிரி கத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியா அடிச்சிடலாம். சரி, இப்ப 4வது क्वेश्चन ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். 25 டி ஆப்ஷன். சரி, அடுத்த क्वेश्चन 6 ஒரு கூற்று கொடுத்திருக்கான். ஓகேவா? இது கேள்வி, கீழே வாதங்கள். கேள்வி என்ன கொடுத்திருக்கான்? இந்தியாவில் நெகிழி பைகள் தடை செய்யப்பட வேண்டுமா, பிளாஸ்டிக் வந்து தடை செய்யப்பட வேண்டுமா? வாதம் கொடுத்திருக்கான். ஓகேவா? ஆம், நெகிழி பைகள் தடை செய்யப்பட வேண்டும். ஆம்.
மாசுபாடு ஒரு மூல காரணம், மேலும் பல்வேறு நோய்களுக்கான காரணமாகவும் அமைகிறது. இந்த வாதம் என்னவா இருக்குது? சரியா இருக்குது. ரெண்டாவது, பிளாஸ்டிக் தடை செய்யப்பட வேண்டுமான்னு கேட்கிறான், இல்லைன்னு சொல்றான். ஏன் அப்படின்னு ரீசன் சொல்றான் பாருங்க. நெகிழிக்கு மாற்றாக பிற பொருட்கள், அதாவது அந்த பிளாஸ்டிக் மாற்றா வேற ஏதாவது மஞ்சள், வேற ஏதாவது நம்ம பை ரெடி பண்றோம்னு வைங்களேன், அந்த அளவுக்கு அந்த பை வந்து வண்ணமயமாகவும் வசீகரமாகவும் இருக்காதுன்னு சொல்றான். அந்த துணிப்பையில நிறைய டிஃபரெண்ட் இதுல எல்லாம் வந்துருச்சு, கலர் கலரா அட்ராக்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு. மஞ்சள் பைய போதுமானதா இருக்கு, ஓகேவா? அத மாதிரி அட்ராக்ஷனுக்காக பிளாஸ்டிக் பைய வந்து தடை செய்யக்கூடாதுன்னு சொல்றது தப்பா இருக்கு. அப்ப ரெண்டாவது குற்று தப்பு, ஃபர்ஸ்ட் குற்று சரி. அப்ப ஒண்ணு மட்டுமே வலுவானது. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணு மட்டுமே வலுவானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்து ஆறாவது கொஸ்டின், ஓகேவா? அடுத்து நம்ம பாக்குறது ஆறாவது கொஸ்டின். ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகள் உள்ளன. அப்படியே எழுதிக்கோ. ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகளா? ஒரு பேருந்துக்கு கடைசியா இங்க இருந்து பாரு, ஓகேவா? இங்க இருந்து பாரு. ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து, ஓகேவா? நான் டேஷ் போடுறதெல்லாம் பேருந்து மாதிரி வச்சுக்கோ. ஒரு பேருந்துக்கு அப்படியே 5 டேஷ் போடுவோம், ஓகேவா? நான் சொல்றது ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து. இந்த ஒரு பேருந்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்கான்? 4 பேருந்து இருக்கான், ஓகேவா? இது கரெக்டா இருக்கு. ஒருத்தனுக்கு முன்னாடி 4 பேரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்துகள், அதே டேஷே போட்டுக்கோ, 5 டேஷ. இங்க முன்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்க. ஒரு பேருந்துக்கு பின்னாடி எத்தனை டேஷ் இருக்கு? 4 டேஷ் இருக்கு. அப்ப ஒரு பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்துகள் உள்ளனன்னு சொல்லியிருக்கான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு பேருந்து நடுவில் உள்ளது. மொத்தம் 5 பேரா இருந்தா நடுவில் ஒரு பேருந்து இருக்கா, இங்கிட்டு 2 இங்கிட்டு 2ன்னு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. இந்த 5 தான் ஒரு பேருந்துக்கு முன்னால 4 பின்னால 4ன்னு சொல்றான், நடுவில் ஒருத்தன்னு சொல்றான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. அவ்வளவுதான். சரி, அடுத்து 7வது கேள்வி. 2019 குடியரசு தினம் சனிக்கிழமை. 2019ல ஜனவரி 26 என்ன கிழமைன்னு சொல்றான்? சனிக்கிழமைன்னு சொல்றான். அவன் கேள்வி கேட்கிறது பிப்ரவரி 19 என்ன, 19 என்ன அப்படின்னு கேட்கிறான், ஓகேவா? அப்ப ஜனவரியில மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? ஜனவரியில டோட்டலா 31 நாள் இருக்கு. ஆனா இங்க 21 நாள் எடுத்துக்கிட்டான், 26. அப்ப மீதி 31ல 26 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 5 நாள் தான் இருக்கு ஜனவரியில. அப்ப பிப்ரவரியில அவன் எத்தனை நாள் கேட்கறான்? 19 நாள் கேட்கறான். அப்ப 19 நீ அப்படியே எடுத்துக்கலாம். 19 5 24. அந்த 24 7ஆல அடி பார்க்கலாம். 7ஆல அடிச்சா 3 7 21 போயிடும். மீதி என்னன்னு இருக்குது? 3 வந்து மீதி இருக்குது. அப்ப அந்த 3 மீதி தான் நீ சொல்லி பார்க்க போற. சனிக்கிழமையில இருந்துச்சுன்னா 1 ஞாயிற்றுக்கிழமை, 2 திங்கக்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை. அப்ப ஆன்சர் 3 செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். அந்த மீதி எத்தனை வருதோ, அதாவது இந்த கூட்டி அதை 7ஆல டிவைட் பண்ணும், மீதி எத்தனை வருதோ அந்த மீதியை இந்த கிழமையில இருந்து சொல்லி பார்க்க போறோம். அவ்வளவுதான். சனிக்கிழமைனா 1 ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து 2 திங்கக்கிழமை, 3 செவ்வாய்க்கிழமை. அப்ப ஆன்சர் செவ்வாய்க்கிழமை. 7வது கொஸ்டின் ஆன்சர், ஓகேவா? சரி, அடுத்து 8வது கேள்வி. ஒரு டைரக்ஷன் கொஸ்டின், ஓகேவா? இந்த டைரக்ஷன் கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி தான். போட்டா ஈஸி தான், நல்லா பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா போட்டுடலாம், ஓகேவா? சரி, மகேஷ் என்பவர் ஒரு இடத்திலிருந்து 30 மீட்டர் கிழக்கு திசையில் நகர்ந்து, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். மகேஷ் இங்க இருக்கிறாரு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு? 30 மீட்டர் கிழக்கு திசையில் நகர்ந்து. டைரக்ஷன் எப்படி போடலாம்? மேல வடக்கு, கீழே தெற்கு, மேற்கு, இந்த சைடு கிழக்கு. அப்ப இங்க இருந்து கிழக்கு திசையில எவ்வளவு நேரம் நடக்கிறாரு? 30 நடக்கிறாரு. கிழக்கு நோக்கி 30 நகர்ந்து வலப்புறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். அப்ப இங்க இருந்து வலப்புறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். அடுத்து என்ன செய்றாரு? பிறகு இடப்புறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். பிறகு இடப்புறத்துல திரும்பி மேல இருந்து வரும்போது இடப்புறம் அன்சைடு வரும், இடப்புறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார், ஓகேவா? அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறான்னு சொல்றான். இங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மீண்டும் இடப்புறம் திரும்பினா இந்த சைடு திரும்புவான், 15 மீட்டர் தான் நடக்கிறான், ஓகேவா? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர். இறுதியாக தனது இடதுபுறம் திரும்பி 60 மீட்டர் நடக்கிறார். இறுதியாகனா இந்த இடத்துல இருந்து இப்ப இடதுபுறமா இந்த சைடு எவ்வளவு மீட்டர் நடக்கிறான்? 60 மீட்டர். ஏன் அப்படின்னா இங்க ஒரு 30 வந்துருச்சு, இந்த டிஸ்டன்ஸே ஒரு 30, இங்கிட்டு ஒரு 30, 60 மீட்டர் டிஸ்டன்ஸ்னா அப்ப ஆரம்பிச்ச நேரத்துக்கு கீழே நிற்பான், ஓகேவா? இப்ப ஆரம்ப இடத்துல இருந்து தற்பொழுது எவ்வளவு தொலைவில்? ஆரம்ப இடத்துல இருந்து தற்பொழுது எவ்வளவு? இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலா எவ்வளவு பார்த்தோம்? 30ன்னு பார்த்தோம். அதுல கீழே இருக்கிறது 15னா அப்ப மேல என்ன இருக்கும்? 15 தான் இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுதான்? 15 தான்.
அப்ப 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்பாரு. அவன் எந்த திசையில நிற்கிறான் அப்படின்னு கேட்கிறான். ஆரம்பித்த இடத்துல இருந்து இப்ப எந்த திசையில இருக்கான்? ஆரம்பிச்ச இடம் மேல நடுவுல, அந்த திசையில இருந்து கீழே என்னவா இருக்கு? தெற்குல இருக்கு. அப்ப ஆன்சர் தெற்கு. 15 மீட்டர் தெற்கு திசையில நிக்கிறான். டயக்ராம் கரெக்டா போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? சரி, இது 8வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? 8வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்து 9வது கேள்வி. ஒரு கடிகாரத்தில் 3 மணி என காட்டுகிறது. ஒரு கடிகாரம் 12, 6, 3. 3 மணி என்ன காட்டுகிறதுனா பெரிய முள்ளு சின்ன முள்ளு இப்படி காட்டுது. ஓகேவா? 3 மணி, இது சின்ன முள்ளு, இது பெரிய முள்ளு. அடுத்து அப்போது நிமிட முள் மேற்கு திசையை காட்டுகிறது. நிமிட முள்னா பெரிய முள் தான் நிமிட முள், சின்ன முள்ளு மணிமுள். இந்த நிமிட முள் என்ன சொல்றான்னா மேற்கு நோக்கி காட்டுகிறது. மணிமுள் எந்த திசையில நிற்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நிமிட முள் எங்கிட்டு இருக்கு? வடக்குல நிக்குது. ஓகேவா? அவன் என்ன கேக்குறான்? நிமிட முள்ள மேற்குல மாத்து அப்படின்னு சொல்றான். 12, 6, 3, 9. இப்ப நிமிட முள்ளு கரெக்டா வடக்கு நோக்கி நிக்குது. மேற்கு நோக்கி நிக்கணும்னா கரெக்டா 90 டிகிரி இப்படி மாத்தணுமா? அப்ப நிமிட நூலை எப்படி மாத்தணும் அப்படின்னா சின்ன முள்ளு எங்க நிக்கும்? 3 நின்றது இப்படி மாறிடும். அப்ப டோட்டலா 90 டிகிரி அப்படியே மாறும். இப்ப மணிமுள் எங்க நோக்கி நிக்குது? அவன் கேட்கறது மணிமுள். மணிமுள் எந்த திசையை நோக்கி நிக்குது? வடக்கு திசையை நோக்கி நிக்கும். அவ்வளவுதான். இப்ப மணிமுள் சின்னதா இருக்குது. ஓகேவா? இங்கிட்டு நிக்குது. நிமிட முள் தான் பெருசு, மணிமுள்ன்றது சின்னது. அவன் என்ன கேட்கறான்? நிமிட முள் மேற்கு நோக்கி நிக்குதுன்னு சொல்றான். ஆனா நமக்கு நிமிட முள் வடக்கு நோக்கி நிக்குது. அப்படியே மேற்கு இந்த பெருசா இருக்கிறத இங்கிட்டு திருப்பணும்னா எப்படி மாறிடும்? சின்ன இந்த பெருசா இருக்கிறது இங்கிட்ட வந்துடும், சின்னதா இருக்கிறது மேல 10 நின்றும். அவ்வளவுதான். அப்ப வடக்கு. இதுதான் ஆன்சர். பெருசா இருக்கிறது இங்கிட்ட வந்துடும், மேற்கு நோக்கி நின்றுச்சு அப்படின்னா சின்னதா இருக்கிறது மேல இருக்கும். சின்ன முள்ளு தான் மணிமுள்ளு. மணிமுள்ளு எந்த திசையை நோக்கி நிற்கும் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி நிற்கும். அப்ப ஆன்சர் 9க்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 10வது கேள்வி. பிளட் ரிலேஷன். இந்த மாதிரி சம்மம் வந்துச்சுனாலே நான் ஆப்ஷன்ல இருந்து போ, அதுவும் என்னன்னு போகணும்னு சொன்னேன், லாஸ்ட்ல இருந்து போன்னு சொல்லியிருக்கேன். மேக்சிமம் ஆன்சர் 90% கீழே இருந்து தான் வைப்பான். ஏன்னா நீ ஒண்ணா போட்டுட்டு வந்துட்டே இருக்க, டைம் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இத மாதிரி நீ ஆப்ஷன்ல இருந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போயிரு. எடுத்தோடனே லாஸ்ட் ஆப்ஷன் போ, ஆன்சர் அங்கேயே உட்காந்து. ஆல்ரெடி நான் உனக்கு கிரைம்ல ஒரு 3 செட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் ஆப்ஷன்லயே இல்லைன்னா சி ஆப்ஷன்ல உட்காரும். அதனால இந்த 2 மட்டும் பாத்துக்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? லாஸ்ட்ல இருந்தே போலாம். P into Q into R. P into Q into R னா இன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? A என்பவர் B இன் தாய், R என்பவர் Q இன் தாய். R என்பவர் Q இன் தாய்ன்னு சொல்லியிருக்காங்களா? R என்பவர் Q இன் தாய். தாய்னா ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ஓகேவா? பின்னாடி R into Q, இங்க R into Q னு வச்சுன்னா R என்பவர் Q இன் தாய், R என்பவர் Q இன் தாய். அடுத்து P into R, அப்படியே இங்க P னு வச்சுக்க. P என்பவர் R இன் தாய். அப்ப R இன் தாய் P அப்படின்னு இருப்பாரு. அவ்வளவுதான். P என்பவர் P இன்டு R, P என்பவர் R இன் தாய். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப அவன் என்ன கேட்கிறான்? P என்பவர் Q இன் பாட்டி எதை குறிக்கும் கேட்கிறான். P என்பவர் Q இன் பாட்டி எது குறிக்குது? இதுதான் குறிக்குது. அப்ப ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன். அப்படியே ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டா வராது. மேக்சிமம் இந்த கொஸ்டின் ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன்ல தான் நிற்கும், பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா? சரி, இது எத்தனாவது கொஸ்டின்? 10வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? 10வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்து 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்து நேபாள். 11வது கொஸ்டின் நேபாள். அவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாரு. நேபாள், NEPAL, நேபாள் 41985. அடுத்து ஸ்ரீலங்கா, SRILANKA. ஸ்ரீலங்காக்கு என்ன எழுதிருக்கான்? 36258478. டென்மார்க் என்பதுன்னு சொல்லியிருக்கான். மறுபடியும் டென்மார்க்கையும் கொடுத்திருக்கான். ஓகேவா? டென்மார்க் DNMARK. டென்மார்க்கோட வேர்டு என்ன? 014014. அடுத்து 9867, 9867. அவன் கீழே எழுதி இந்தியா என்னன்னு கேக்குறான். INDIA. அப்படியே மேல இருக்கிறதுல இருந்து வாடகை எடுத்து தூக்கி போட போற. இங்க பாரு, A8ன்னு கொடுத்துருக்கான். இங்க பாரு, A8. அப்ப ஏக்கு என்னதான் இருக்கும்? 8ன்னு இருக்க போகுது. லாஸ்ட் ஆப்ஷன்ல எல்லாமே 8ன்னு இருக்கு. ஓகேவா? ஐ பார்க்கலாமா? ஐ 2 இடத்துல இருக்கு நம்ம இந்தியால. ஐ பாரு, இங்க பாரு, ஐக்கு 2ன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஐ இருக்கிற இடத்துல 2ன்னு போட்டுக்கலாம். லாஸ்ட்ல 28, ஸ்டார்டிங்ல 2, ஸ்டார்டிங்ல 2, லாஸ்ட்ல 28 இங்க இருக்கு. முதல் 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப சியும் டியும் வராது. ஓகேவா? சரி, முடிச்சாவே போட்டுடலாம். என்னோட நம்பர் என்ன? 4. டியோட நம்பர் என்ன? 0. 240 28. ஆன்சர் ஏ ஆப்ஷன்.
ஓகேவா? இருக்கிற நம்பரை எடுத்து அதுல போட போறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப 11வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? 11வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 12. இந்த கொஸ்டினுமே ஒரு 70% போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனா நல்லா கொஸ்டினை வாசிச்சவங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க. அந்த 30% போட்டிருப்பீங்கல்ல, அந்த 30% தான் வேலைக்கு போக போறீங்க. நல்லா வாசிக்கணும். கொஸ்டினை A to Z வாசிச்சீங்கன்னா அழகா தட்டிருக்கலாம். 70% பேர் நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா கொஸ்டினை வாசிக்காம வேகமா ஏதோ ஒண்ணு போட்டு பார்த்துக்கிட்டு கோடிங் முக்கோணம் அட்டை ஏதாவது ஒண்ணு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் ட்ரை பண்ணிப்பீங்க, வராது. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்மளுக்கு ஏதாவது 1 மார்க் 2 மார்க்னு போய் ஏதோ பார்டர்ல போய்கிட்டே இருக்குது. கொஸ்டின் ஸ்டார்டிங்ல இருந்து 2 வரை வாசிங்க. என் மேல என்ன சொல்லிருக்காங்க, இது களம் 1, இது களம் 2. களம் 1ல் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு உரிய குறியீடுகள், இதுக்கான இந்த களம் 1க்கான உரிய குறியீடுகள் களம் 2ல அதே வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா மீனிங் என்ன? ஜினா பர்சன்டேஜ்னு அர்த்தம், ஓனா ஆச்சரிய குறின்னு அர்த்தம், எல்னா அட்டுன்னு அர்த்தம், எஃப்னா ஆஷ்னு அர்த்தம், அவ்வளவுதான். இங்க என்ன ஆர்டர்ல இருக்கும் அதே ஆர்டர்ல கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதான் முதல் இதே கொடுத்துட்டான். களம் 1ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு உரிய குறியீடு களம் 2ல அதே வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்திற்கும் உள்ள குறியீடை கண்டறிஞ்சு வினாவில கேட்ட வார்த்தைக்கு குறியீடை சொல்லுன்னு சொல்றான். அப்படியே இங்க என்ன இருக்குதோ அதை நீ எழுதிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாரு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட்ல என் இருக்கு, இங்க என்ன இருக்குது, ஒரு ஓ இருக்கு. இது ஆக்சுவலா அட்டு ஆரோட குறியீடு. இந்த இடம் மட்டும் மாத்திக்குவோம். ஓகேவா? இந்த இடம் மட்டும் கரெக்ஷன். ஆக்சுவலா அட்டு வராது, இந்த இடத்துல ஐ இருக்கா. சரி, இந்த அட்டு மட்டும் என்ன வரும் அப்படின்னா ஆறுக்கு மேல ஒரு ரவுண்ட் வரும், அந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் இருக்கு, மாத்திக்குவோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் இந்த இடத்துல இருக்கா லாஸ்ட்ல, எண்ணுக்கு இங்க என்ன இருக்குது, ஒரு ஓ போட்டு ஒரு ஆஷ் போடலாம். ஓகேவா? மேல வேற என்ன இருக்குது, என்ன எங்க இருக்குன்னு பாரு, இந்த இடத்துல 2, லாஸ்ட்ல இருந்து 3வது 4வது, லாஸ்ட்ல இருந்து 3வது 4வது என்னோட குறியீடு தான். இங்க என்ன இருக்கும் அதே தான் அங்கேயும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ பாரு, முதல்ல இருந்து 2வது இடத்துல என்ன இருக்குது, ஐ இருக்கு. 4வது இடத்துல ஐ இருக்கு, 2வது இடத்துல 4வது இடத்துல 6. மேல இங்க பாரு, லாஸ்ட்ல இருந்து 2வது இடத்துல 6, இங்க லாஸ்ட்ல இருந்து 2வது இடத்துல 6. எந்த இடத்துல என்னென்ன லெட்டர் இருக்கோ அந்த இடத்துல அந்தந்த லெட்டர் இருக்கும். நம்ம கோடிங் டிகோடிங் மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், இது எஃப் இது ஓ இங்கதான் மேல கீழே தான் வந்திருக்குன்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் அதுக்கு மேல கொடுத்துருக்கான் அந்த வார்த்தையை. களம் 1ல் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுக்குரிய குறியீடு என்ன ரேஷியோல இருக்கோ, என்ன வரிசையில இருக்கோ அதே மாதிரிதான் இந்த களம் 2 கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டான். வேலை முடிஞ்சு. இந்த பேராகிராஃப்லயே அந்த வேலை முடிஞ்சு. இப்ப நீங்க எடுத்து எழுதுறது மட்டும்தான் வேலை, ஒண்ணுமே இல்லை இந்த கொஸ்டின்ல. ஆனா ஓகேவா? ஃபயர் எஃப் லாஸ்டா இருக்குதா, எஃப் ஓட வார்த்தை என்ன, ஆஷ். எஃப் ஓட வார்த்தை ஆஷ். ஐ எத்தனாவதா இருக்குது, லாஸ்ட்ல இருந்து 2வது இருக்குது என்ன, ஆர். அப்ப ஐயோட லெட்டரு ஆர். அடுத்து ஆரோடது என்னன்னு கேக்குறேன். ஆர் எங்க இருக்கு, ஃபர்ஸ்டா இருக்கா 2வது இல்ல, அப்ப ஃபர்ஸ்டா இருக்கிறது அண்ட் சிம்பிள். அடுத்து இ எங்க இருக்கு, இ 3வதா இருக்கிற வேர்ட்ல 2வதா இருக்குது, 3வதா இருக்கிற வேர்ட்ல 2வதா இருக்கிறது இ. அப்ப ஆன்சர் இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆஷ் ஆர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம், இங்க இருக்குது. அப்ப ஆன்சர் ஃபயருக்குன்ற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன். முடிஞ்சு. ஃபயருக்கோட கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா டி ஆப்ஷன். இதே கொஸ்டின்ல லாஸ்ட்ல 13வது கொஸ்டின் கோட் என்னன்னு சொல்லியிருப்பான், GOAT. கோட்டோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருப்பான். புரியுது? இங்கே பாத்திரலாம் கோட் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கோட் என்னன்னு இங்கே பாத்திரலாமா, GOATக்கு பாரு பார்க்கலாம். ஜி எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப ஜி இங்க என்ன, பர்சன்டேஜ். ஓகேவா? ஓ எங்க இருக்குது, பக்கத்துல GO இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்குது, ஆச்சரிய குறி. ஏ எங்க இருக்கு, 2வது வார்த்தையில 2வதா இருக்குது. அப்ப 2வதா இருக்கிறது பிளஸ். டி எங்க இருக்குது, டென்னிஸ் 3வதுல ஃபர்ஸ்டா இருக்குது, அங்க என்ன இருக்குது, ஆச்சரியக்குறி. பர்சன்டேஜ் ஆச்சரியக்குறி பிளஸ் கேள்விக்குறி, பர்சன்டேஜ் ஆச்சரியக்குறி பிளஸ் கேள்விக்குறி. அப்படியே பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆச்சரியக்குறி பிளஸ் கேள்விக்குறி, பர்சன்டேஜ் ஆச்சரியக்குறி பிளஸ் கேள்விக்குறி. அப்ப 13வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். வேலை முடிஞ்சு. ஓகேவா? சரி, இதுல இந்த 2 கொஸ்டின் நிறைய பேர் கண்டிப்பா திணறிருப்பீங்க. இந்த வார்த்தையை பார்க்காம, இந்த மேல இருக்கிற வார்த்தையை பார்க்காம திணறிருப்பீங்க. நல்லா வாசி பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. கோடிங் டிகோடிங்கா இல்ல இந்த களத்துல கொடுத்துக்கிறது அப்படியே கொடுத்துருக்காங்க, நல்லா வாசி பாத்துக்குவோம். ஓகேவா? சரி, இது 13 முடிஞ்சு. 14 கொஞ்சம் கிரிட்டிக்கலான மாதிரி தான் கொடுத்து வந்திருப்பான். நல்லா வாசிச்சா போட்டுடலாம். ஓகேவா? டைம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இதுல கொடுத்து வந்திருப்பேன். ABCD 5 பேர் ஒரு இருக்கையில் அமர்ந்துள்ளனர். இருக்கையில் சிட்டிங்கா சர்க்கிளா எதுவுமே சொல்லல. நீளமா உட்காந்துருக்கானா வட்டமா உட்காந்துருக்கானு. ஓகேவா? AB அருகருகிலும் CD அருகருகிலும் அமர்ந்துள்ளனர். அப்ப வட்ட மாதிரி கொடுக்கல, நேரா தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? AB அருகருகிலும் சொல்றான். அப்ப ஏவும் பி இப்படிதான் இருக்கணுமா,
மாறி கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? பிஏன்னு கூட இருக்கலாம். ஓகேவா? ஏபி இப்படிதான் இருக்கணும் இல்ல, பிஏ. ஆக மொத்தம் பக்கத்து பக்கத்துல. வேற என்ன சொல்றான்? சிடி அருகருகிலும் அமர்ந்துள்ளனர். சிடி இருக்கலாம், இல்லைன்னா டிசி இருக்கலாம். அவனும் அருகருகில இருக்கிறான். வேலை முடிஞ்சு. அடுத்து டி என்பவர் ஈயுடன் அமரவில்லை. டிக்கு பக்கத்துல ஈ வரலன்னு சொல்றான். டிக்கு பக்கத்துல ஈ வராது, டிக்கு முன்னாடி ஈ வராது, டிக்கு பக்கத்துல ஈ இல்ல. அடுத்து ஈ என்பவர் இருக்கையின் இடது ஓரத்தில் அமர்ந்துள்ளார். இங்க இருந்துதான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஈ என்பவர் மொத்தம் இருக்கிறது 5 பேரு. மொத்தம் இருக்கிறது 5 பேரு. ஈ வந்து எங்க இருக்கான்? இருக்கையோட இடது ஓரத்துல இருக்கான். அப்ப ஈ இங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து சி என்பவர் வலதுபுறத்திலிருந்து 2வது இடத்திலும். சி எங்க இருக்கான்? இந்த வலதுபுறத்துல இருந்து 2வது, வலதுபுறத்துல இருந்து 1 2. ஓகேவா? சாரி, வலதுபுறத்துல இருந்து 2னா 1 2. சி எங்க இருப்பானா? இந்த இடத்துல இருப்பான். ஓகேவா? வலதுபுறத்துல இருந்து 2வது இடத்துல இருக்கிறார் சி. சி என்பவர் வலதுபுறத்துல இருந்து 2வது இடத்திலும், ஏ என்பவர் பிஇக்கு வலதுபுறத்திலும். ஏ எங்க இருக்காரு? பிஇக்கு வலதுபுறத்துல இருக்காரு. இ இங்க இருக்கு. ஒருவேளை பிஇக்கு வலதுபுறம்னா பிஏ இங்க போட்டுக்கலாம். பிஇக்கு வலதுபுறத்துல ஏ. பிஇனா நம்ம பிஇன்னு தான் போடணும் அவசியம் இல்லை, இபிஏ கூட இருக்கலாம். ஆக மொத்தம் அது பிஇ. ஓகேவா? பிஇ இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படிதான் மாறிக்கலாம். பிஇக்கு வலதுபுறத்துல ஏ. ஓகேவா? கொஸ்டின் நல்லா பார்க்கலாம். பிஇக்கு வலதுபுறத்துல இந்த இந்த அங்க இருந்து பாத்துக்கோ. ஓகேவா? ஏ என்பவர் பிஇக்கு வலதுபுறத்திலும் சியுடனும் அமர்ந்துள்ளார். சிக்கு பக்கத்துல இருக்கான், பிஇக்கு வலதுபுறத்திலும் இருக்கான். ஏவை தான் சொல்றாங்க. சியுடனும் இருக்கிறாரு, பிஇக்கு வலதுபுறத்திலும் இருக்கிறார். வேலை முடிஞ்சு கொஸ்டின் எல்லாமே. அப்ப மீது என்னதான் இருக்கு? டி தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்க போட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாரு. ஏபி ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஏவும் பியும் பக்கத்து பக்கத்துல இருக்கான். சிடி ஒன்னாதான் இருக்குன்னு சொல்றான். சியும் டியும் பக்கத்துல தான் இருக்காங்க. டிக்கு பக்கத்துல ஈ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டி பக்கத்துல ஈ வரல. அப்ப இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் ஆயிடுச்சு. இதுதான் ஆன்சர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல. அவன் கேள்வி கேட்கறதுனா ஏவோட நிலை என்ன? ஏ நடுவுல இருக்கான். யாருக்கு நடுவுல? பிசிக்கு நடுவுல இருக்கான். பிக்கும் சிக்கும் இடையில் அமர்ந்துள்ளார். அப்ப ஆன்சர் 14வது क्वेश्चन ஆன்சர் பால் ஆப்ஷன். ஓகேவா? எப்படி அந்த பசலை எடுத்தேன், எப்படி டேட்டாவை எழுதுறேன், எப்படி பிரிச்சன்ற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்படி அதே வேகமா பண்ணா ஆன்சர் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. ஓகேவா? சரி, இது எத்தனை क्वेश्चन பார்த்தனா? 14வது क्वेश्चन ஆன்சர் பிசி, அதாவது பால் ஆப்ஷன். பி ஆப்ஷன். பிக்கும் சிக்கும் நடுவுல ஏ இருப்பாரு. ஓகேவா? இது 14வது क्वेश्चन. அடுத்து 15வது क्वेश्चन. தவறானதை தேர்ந்தெடு. இதுல இது தவறு அப்படின்னு கேட்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணா 113. 7 ஸ்கொயர் என்ன? 49. 8 ஸ்கொயர் என்ன? 64. ரெண்டையும் கூட்டி பாரு 113 வரும். இங்க பாரு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பாரு 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 கூட்டா நடுவுல இருக்கிறது 5. இது தப்பா இருக்கு. 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா 25 வரணும். ஆனா 17 தான் கொடுத்துருக்கான். அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன். கீழே இருக்கிறது செக் பண்ணிடு. 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, கூட்டினா 61. கீழே இருக்கிறது சரி. அப்ப ஆன்சர் இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். அவ்வளவுதான். புரியுதா? இதுல பொருந்தாதது எது, தவறானது எதுங்கிறனா சி ஆப்ஷன். சரி, இது 15வது கேள்வி. அடுத்து 16. ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்படியே பார்க்கலாமா? 5க்கும் 6 வித்தியாசம் எவ்வளவு? 1. 6க்கும் 3க்கு வித்தியாசம், 6க்கும் 9க்கு வித்தியாசம் எவ்வளவு? 3. சார் 5க்கும் 6க்கும் 1, 6க்கும் 9க்கும் 3, 9க்கும் 18க்கும் 9. அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்காங்க? 1 3ஆல பெருக்கிருக்காங்க. 3 3ஆல பெருக்கினா 9. 9 3ஆல பெருக்கி பாரு. 9 3ஆல பெருக்கினா 27 வித்தியாசம் வந்துருக்கணும். அப்ப இந்த ஏதோ 2 நம்பருக்கு 27 வித்தியாசம் வரணும்னா 18ஓட 27 கூட்டிரு. ஓகேவா? 20 ஒரு 10 30 7 8 15 45 இந்த நம்பர்ல இருக்கணும். இப்ப 45க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கணும்? அப்படியே இந்த டிஃபரன்ஸ் 3ஆல பெருக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப 27 3ஆல பெருக்கினா 81 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் கழிச்சு பாரு 81 வருதானு. 126 45 கழிச்சு அப்படின்னா 6ல 5 போச்சுன்னா 1, 12ல 4 போச்சுன்னா 8. டிஃபரன்ஸ் கரெக்டா வருது. அப்படியே இங்க நீங்க டிஃபரன்ஸ் பாரு. 126க்கும் 369க்கும் 81 3ஆல பெருக்கினா 243 வரும். டிஃபரன்ஸ் அப்படியே 3ஆல பெருக்கி போயிட்டே இருக்கான். இதுக்கும் டிஃபரன்ஸ் 243 வருதான்னு செக் பண்ணா முடிஞ்சு. 369 126ஆல கழி பார்க்கலாம். 9ல 6 போச்சுன்னா 3 4, 3ல 1 போச்சுன்னா 2 243. நம்ம இங்கேயே போட்டுடலாம். உனக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன் உனக்கு. ஓகேவா? 1 3 9 9 3ஆல பெருக்கினா 27, 18 27 கூட்டினா ஆன்சர் வந்துடும் 45.
அப்ப 16வது கொஸ்டின் ஆன்சர் 45 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சி ஆப்ஷன். சரி, அடுத்து 17வது கொஸ்டின். படத்தில் இடதுபுறமாக மடித்து கனசதுரமாக மாற்றும் போது தோன்றும் மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடி எது கரெக்டா இருக்கும் டயக்ராம் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? டயக்ராம் ஃபர்ஸ்ட் கரெக்டா பார்த்துவோம். இந்த டயக்ராமுக்கு எதிர்பக்கத்தை ஃபர்ஸ்ட் எடு. எதிர்பக்கம் என்ன? இந்த உன்னோட எதிர்பக்கம் 4, ஒண்ணுக்கு எதிர்பக்கம் 4. அடுத்து வேற என்ன? ஆரோட எதிர்பக்கம் 2, ஆறின் எதிர்பக்கம் 2, நடுவில் இருக்கிறது 3இன் எதிர்பக்கம் 5, 3 எதிர்பக்கம் 5. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் கொடுத்தாங்கன்னா அந்த டயக்ராம் எடுத்து எதெல்லாம் இப்ப இந்த பாக்ஸ்ல பொருந்தாதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா இந்த எதிர்பக்கம் சொன்னோம்ல 1 4, 1க்கு 4 தான் எதிர்பக்கம், 4க்கு 1 தான் எதிர்பக்கம், 6ஓட எதிர்பக்கம் 2, 2ஓட எதிர்பக்கம் 6. இந்த எதிர்பக்கமா இருக்கிற நம்பர் பக்கத்துல வராது. 1ன்றது 1க்கு எதிர்பக்கம் 4, 1 கீழே இருந்துச்சுன்னா 4 மேல இருக்கும், சைடுல எதுவும் வருமா? வராது. அப்ப அந்த டயக்ராம் கூடவே வராது. 6ஓட பக்கத்துல 2ன்றது வராது, எதிர்பக்கம். 6க்கு எதிர்பக்கம் 2ன்னா ஒரு டயக்ராம்ல 2 வராது, 6 கூட இருக்க 2 வராது, 3 கூட 5 வராது, 5 கூட 3 வராது. அந்த ஆப்ஷனை வச்சுதான் எலிமினேட் பண்ண போறோம். இப்ப பாரு பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது. 6 கூட 2 இருக்கா? இங்க பாரு எதிர்பக்கம் 6 2 எதிர்பக்கம் ஒரே டயக்ராம்ல 6 2 வராது. அப்ப சி ஆப்ஷன் வராது. இங்கேயே 6 2 ஒரே டயக்ராம் இருக்கு, இந்த ஆப்ஷனும் வராது. வேற என்ன? 3 5 3 5 இல்ல, 1 4. இங்க பாரு 1 4 இருக்கு, 1 4 எதிர்பக்கம். ஆனா இதுல 1 4 பக்கத்துல கொடுத்துருக்கான், வராது. அவ்வளவுதான். அப்ப மீதி என்னதான் இருக்கு? 6 5 4 தனித்தனியா இருக்கு. 4 6 5 தனித்தனியா இருக்குது. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி மட்டும். அவ்வளவுதான். புரியுதா? ஈஸியா எடுத்துடலாம். எதிர்பக்கத்தை எடுத்து வேண்டிய அந்த எதிர்பக்கம் ஒரு இந்த டயக்ராம்ல கூட பக்கத்துல வராது, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? பி மட்டும் ஆன்சர். 17வது கொஸ்டின் ஆன்சர் பி மட்டும். அடுத்து 18வது கேள்வி. 18வது கேள்வி என்னன்னு பாப்போமா? இங்க பாரு என்ன பண்ணிருக்கான்னு பாரு. லெட்டர் போயிருக்கான். ஓகேவா? அப்படியே மேல கீழே லெட்டர் போயிருக்கான். மேல எத்தனை? லெட்டரோட நம்பர் கே. ஓகேவா? கேவோட நம்பர் தான் 11, ஓன்ற நம்பர் 15, எஸ்-ஓட நம்பர் 19, டபிள்யூட நம்பர் 23, ஏவோட நம்பர் 1. நம்பர்லாம் கரெக்டா மேல கீழே அப்படியே மாத்தி போகுது. ஓகேவா? கேவோட நம்பர் தான் 11. கே இருந்துச்சுன்னா அடுத்து ஓ வருது. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 11ல இருந்து 4 கூட்டினா 15, 15ல இருந்து 4 கூட்டினா 19, 19ல இருந்து 4 கூட்டினா 23, 23ல இருந்து 4 கூட்டினா 23ல இருந்து 3 கூட்டினா 26, 26ல இருந்து 1 அதுதான் 4, 1 கூட்டினா 1 இருக்கும். ஓகேவா? அப்ப 7 இருக்கும். 1ல இருந்து 4 கூட்டினா அடுத்து 5 இருக்கும். இப்ப நம்ம லெட்டர் எப்படி போகுது? நம்பர் எப்படி போகுது? 11 15 19 23 1னா அடுத்து 5ன்றது மேல வந்துடணும். லெட்டர் அடுத்து கீழே கே ஓ, அந்த 11ஓட லெட்டர் தான் மேல, ஓவோட சாரி 11ஓட லெட்டர் தான் மேல, அடுத்து 15ஓட லெட்டர் கீழே, அதே மேல நம்பரோடது நம்ம ஆப்போசிட்ல போட்டுருக்கோம். அப்ப 5ஓட லெட்டர் என்ன? இ. அப்ப 5/E இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 5/E, சி ஆப்ஷன். 18வது கேள்விக்கு. ஓகேவா? ஜிக்ஜாக்ல கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்ல. நம்பரு லெட்டர் ஜிக்ஜாக்ல போது. டிஃபரன்ஸ் என்ன? 4. ஓகேவா? சரி, இது 18வது கேள்வி. அடுத்து 19வது கேள்வி. 19வது கேள்வி கொஞ்சம் பார்த்து போடணும். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் டைம் நல்லா சரியா வாசிக்கலன்னா தப்பு பண்ணிடுவோம். 9:30 மணில இருந்து அலுவலகம் 9:30 மணில இருந்து மாலை 5:30 மணி வரை இயங்குகிறது. நம்ம கிளாஸுமே அதே டைமிங் தான். 9:30ல இருந்து 5:30 மணி நேரம் இயங்குது. அப்ப அதோட டைமிங் எவ்வளவுனா 8 மணி நேரம். உனக்கு அது எங்களுக்கு இருக்கிறனால உனக்கு புரியல அப்படின்னா 9:30ல இருந்து 12 எவ்வளவு நேரம் பாரு. 9:30 மணி. இப்ப 12 ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்தை கூட்டு. அரை மணி நேரத்தை கூட்டினா என்னன்னு மாறிடும்? 10 மாறிடும். 10ல இருந்து 12 மாறுறது ஒரு 2 மணி நேரம். அப்ப 2.5 மணி நேரமா? 9:30ல இருந்து 12 மாறுறது எவ்வளவு நேரம் தேவை? 9:30ல இருந்து 12 மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை அப்படின்னா 2.5 மணி நேரம் தேவை. அப்ப 12ல இருந்து மறுபடியும் 5.5 மணி நேரத்துக்கு டோட்டலா எவ்வளவு நேரம் பாரு. இங்க ஒரு அரை 1 மாறிடலாம். 2 5 7, 7 1 8 மணி நேரம். டோட்டலா அலுவலகம் எவ்வளவு நேரம் இயங்கும் அப்படின்னு பார்த்தா 8 மணி நேரம். இந்த கணக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 9:00ல இருந்து 5.5 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ கூட்டி பாத்துக்கலாம், நான் உனக்கு கூட்டி காமிச்சிருக்கேன். ஓகேவா? 8 மணி நேரம் ஒர்க்கிங் டைம். 8 மணி நேரம். அந்த ஒர்க்கிங் டைம்ல 12ல இருந்து 1.25 மணி நேரம் லஞ்சுன்னு சொல்றான், உணவு இடைவேளை. அப்ப எத்தனை மணி நேரம்? 1.25 மணி நேரம் உணவு இடைவேளை. அப்ப மொத்தமே 8 மணி நேரம். 1.25 மணி நேரம் அவன் வேலை லஞ்சுக்கு எடுத்துக்கிறான். அப்ப மீதி 8ல 1.25 மணி நேரம் போச்சுன்னா 6.25 மணி நேரம் தான் மீதி இருக்கும். 1 மணி நேரம் போச்சுன்னா 7, 7ல 1/4 மணி நேரம் போச்சுன்னா 6.25. அப்ப ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு நேரம் தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.25 மணி நேரம் வேலை செய்யறாங்க.
அப்ப அலுவலகம் வாரத்தில் 6 நாட்கள் இயங்கினால், ஒரு நாளைக்கு 6.75 மணி நேரம் இயங்குறாங்க. அப்ப 6 நாட்கள் இயங்கினால் வாரத்துல மொத்தம் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க? கொஸ்டின் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு நாள் எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க? 6.75. அவன் என்ன கேட்கிறான்? ஒரு வாரத்துல கேட்கிறான். ஒரு வாரம்னா 7. ஒரு வாரம்னா சாரி ஒரு வாரம்னா 7. ஆனா வாரத்துல 6 நாட்கள் தான் இயங்குறாங்க. 6 நாள் நீ போதா போதும். ஓகேவா? வாரத்துல 6 நாட்கள் தான் அலுவலகம் இயங்குது. ஆனா வாரத்துல 7 நாள் இருக்கும். ஆனா 6 நாள் தான் அலுவலகம் இயங்குது. அப்ப 6 நாள்ல அவன் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பான்னு கேட்கலாம். இது 6ஆல பெருக்குனா ஆன்சர் வந்துடும். 6ஆல பெருக்கலாமா? 6 ஃபர்ஸ்ட் மணியை பெருக்கிடு. 6 × 6 36 மணி நேரம் வந்துடும். 6 × 6 36 மணி நேரம். அடுத்து 45 நிமிஷம். 45 நிமிஷத்தை 6ஆல பெருக்கலாமா? 2 45 நிமிஷம் 1.5 மணி நேரம். 2 45 நிமிஷம் 1.5. ஓகேவா? அந்த 6 2 2 பிரிக்கிறேன். வேற எதுவும் இல்ல, 3 2 பிரிச்சுட்டேன். 45 நிமிஷம் 1.5 மணி நேரம் வந்துடும். அப்ப 3 1.5 மணி நேரம் எவ்வளவு? 4.5 மணி நேரம். 36 4.5 கூட்டணும் அப்படின்னா 40 மணி நேரம். 40 மணி 30 நிமிஷம். அப்ப ஆன்சர் 40 மணி 30 நிமிஷம் இருக்கும். 19வது क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? 19வது क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 20வது क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. எல்லாமே கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन தான். ஓகேவா? சரி, ஒரு தேர்வில் கணிதத்தில் 50 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 2 பேர் கொடுத்திருக்கா. ஓகேவா? ஒருத்தன் கணிதத்துல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 50 பேரு. அடுத்து 70% மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர். அடுத்து அறிவியல்ல 70% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து 10% பேர் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர், ஃபெயில் ஆனவன். 10% ஃபெயில் ஆனவன் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 10%. ஓகேவா? இரு பாடங்களை அடுத்து 300 மாணவர்கள் 2 பாடத்துல தேர்ச்சி பெற்றிருந்தா இந்த 2 பாடமும் சேர்ந்து வரவன் எவ்வளவு இருக்கான் அப்படின்னா 300 பேர். ஆனா பர்சன்டேஜ்ல நமக்கு தெரியல. இது 50%, இது 70%. இங்க இருக்கிற பர்சன்டேஜ் தெரியல, ஆனா எண்ணிக்கை தெரியுது 300ன்னு சொல்லிட்டு. மொத்த பேர் எத்தனை எழுதிருப்பாங்கன்னு கேக்குறான். ஓகேவா? நம்ம தான் கெஸ் பண்ணி போகணும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க கணிதம், இது அறிவியல். கணிதம் மட்டும்னா நம்ம மேக்ஸ் மட்டும் அப்படின்னு பண்ணலாம். மேக்ஸ் மட்டும், சயின்ஸ் மட்டும். மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ் 2 பேர். இந்த 3 பேரையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு வரணும்னா 100 வரணும். 3%. மேக்ஸ் மட்டும் சயின்ஸ் மட்டும் 2 பேரும். இது இல்லாம ஃபெயில் ஆனவன் இருக்கான். 3 பேரையும் கூட்டினா 100 வரணும். அப்ப இந்த 3 ஃபெயில் ஆனவனை கழிச்சிட்டோம்னா இந்த 3 நமக்கு எவ்வளவு? மேக்ஸ் சயின்ஸ் 2 பேர் பாஸ் ஆனவன் எவ்வளவு வரணும்னா 90 தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு பாக்குறேன். ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ஷனா போடுறேன். இங்க நான் 10% வைக்கிறேன். 50ல 10 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 40 இருக்கும். 70ல 10 போச்சுன்னா 60 இருக்கும். இப்ப கூட்டு பார்க்கலாம். 40 10 50 50 60 110 போகுது. அப்ப இங்க 10ன்னு வைக்க முடியாது, இது வராது. இந்த 10 வச்ச இடத்துல நான் அடுத்து 20ன்னு வைக்கிறேன். 20ன்னு வைக்கிறேன். 20 வச்சா 50ல 20 போச்சுன்னா 30 இருக்கும். இங்க 70ல 20 போச்சுன்னா மீதி 50 இருக்கும். இப்ப கூட்டி பாரு. 30 20 50 50 50 100. ஆனா இவங்க பாஸ் ஆனவங்க மட்டுமே 100 வந்துருது. ஃபெயில் ஆனவங்களும் இருக்கான், இதுவும் வரல. அப்ப நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 30% வைக்கிறேன். இப்ப பாரு 30% வைக்கும்போது 50ல 30 போச்சுன்னா 20ன்னு வந்திருக்கும். கணிதம் மட்டும் 20. ஓகேவா? அடுத்து 30ல இருந்து 70 போச்சுன்னா 40. சயின்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 40. 2 பேரும் நம்ம இங்க என்னன்னு போட்டிருக்கோம்? 30 போட்டிருக்கோமா? அப்ப 2 பேரும் 30. இப்ப எல்லாத்தையும் கூட்டு 10 20 30 30 40 70 30 100. இதுதான் கரெக்ட் ஆர்டர். நீங்க ஒவ்வொன்றா வச்சு அந்த 3ஐயும் கூட்டி பார்த்தா 100 வருதான்னு பாத்துருக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல 2 பேருக்கு எவ்வளவுதான் வருது? ஆன்சர் 30ன்னு வருது. ஓகேவா? இப்ப அவன் 2 பேரும் தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளவு சொல்லியிருக்கான்? 300 பேர் சொல்லியிருக்கான். இந்த 2 பேருக்கும் 30% வந்திருக்கு. அப்ப 30% தான் 300. 100% எவ்வளோ? 30% 300னா 100% எவ்வளவு? பாக்ஸ் மெத்தட். அப்படியே 30 அடி பார்க்கலாம். 1 30 30 10 30 100. 10 × 100 கிராஸ் மல்டிப்ளைல பண்ணா 10 × 100 எவ்வளவு வரும்? 1000 வரும். அப்ப மொத்தம் எத்தனை பேர் எழுதிருப்பாங்க? 1000 பேர் எழுதிருப்பாங்க. ஆன்சர் அவ்வளவுதான். புரியுதா? சரி, இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே 20 கொஸ்டினுமே ஒருத்தான கொஸ்டின் தான். எந்த கொஸ்டினுமே ஒருத்துன்னு சொல்ல முடியாது, ஒருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுல 18க்கு 18 எடுத்திருக்கேன், நான் நல்லாவே பண்ணிருக்கேன் இந்த கொஸ்டின்லயும் அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ ஆக்சுவலா என்னால நடுவுல கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல. 17வது போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டெஸ்ட் சீரிஸ் விசாரணைக்கு கொஸ்டின் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. விசாரணையும் பார்க்கணும், ஆஃப்லைன் கிளாஸையும் பார்க்கணும்,
பிளஸ் டெய்லி உங்களுக்கு. அதனால இந்த இது போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா சின்ன சின்ன வீடியோவா கொடுத்துருவேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 4 நாள் உங்களால போட முடியாதனால சின்ன சின்ன வீடியோவா கொடுத்துருவேன். ஓகேவா? இனிமேட்டு உங்களுக்கு கிரைம் சீரிஸ் உங்களுக்கு நான் டெய்லி கரெக்டா அந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? சரி, டெலகிராம ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டெலகிராம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் டெலகிராம்ல நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.